ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 433. இங்கு நாம் வாழும் உலகமானது துன்பங்கள் தரும் ஒரு சிறைக்கூடம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பௌதிய பேராசிரியரான டாக்டர் குரி அவர்களுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் கிருஷ்ணர் கோவிலில் 1973 ஆண்டில் நிகழ்த்திய உரையாடல் ஒன்றை காண்போம். முதலில் டாக்டர் கேட்கின்றார், தீமை ஏன் நிகழ்கின்றது என்பதையும் தீமையின் பிரச்சனை குறித்து மேற்கத்திய வேதாந்த சாஸ்திரப்படி அறிவீர்கள் என நினைக்கின்றேன். இப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இருட்டு வெளிச்சம் இன்மையால் நேரிடுகின்றது, அவ்வாறே நன்மை இல்லாததால் தீமை விளைகின்றது. எப்பொழுதும் நீங்கள் வெளிச்சத்திலே இருந்துவிட்டால் இருட்டு என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. கடவுள் நன்மையே உருவானவர். எனவே நாம் எப்பொழுதும் கடவுளின் நினைவிலே இருப்போமானால் தீமை வர முடியாது, அதற்கான இடம் கிடையாது. டாக்டர் கேட்டார், பிறகு ஏன் இந்த உலகம் தீய மனிதர்கள் உடன் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், காவல்துறை ஏன் உருவாக்கப்பட்டது? அதற்கு அவசியம் ஏற்படவே. அதே போன்று நமக்குள் சிலர் இந்த பூலோக பொருட்களை அனுபவிக்க நினைக்கின்றார்கள். எனவே கடவுள் அனைத்தையும் தருகின்றார். குறும்புத்தனமான குழந்தைக்கு விளையாட தந்தை தனியாக அறை தருகின்றார். இல்லையென்றால் அந்த குழந்தை அவருக்கு இடையூறு செய்யக்கூடும். இதுபோன்று கடவுளும் படைத்து இருக்கின்றார். டாக்டர் கேட்டார், அப்படியானால் இந்த உலகம் ஒரு சிறை போன்றதா? முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், இது சிறைக்கூடம்தான். எனவேதான் இங்கு துன்பங்கள் இருக்கின்றன. சிறை வீட்டில் சுகவாசம் நேரிடுமா? சிறையில் துன்பம் இருந்தால் மட்டுமே குற்றவாளிகளை திருத்த இயலும். இந்த நிலை பகவத்கீதையில் துக்காலயம் அசாஸ்வதம் எனப்படுகின்றது. துக்காலயம் என்றால் துன்பமே உருவான இடம் என்றும், அசாஸ்வதம் என்றால் நிலையற்றது என்றும் பொருள்படும். அதனால் இதற்கு சம்மதித்து நான் தானே கஷ்டப்படுகின்றேன். இதனால் எனக்கு பாதகம் கிடையாது, தொடர்ந்து இருப்பேன் என சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ந்து இருக்கவும் முடியாது. நீங்கள் துரத்தப்படுவீர்கள். அமெரிக்கராகவும் பெரிய விஞ்ஞானியாகவும் நிறைய வருவாய் பெற்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் இப்போது இருக்கலாம். ஆனால் அந்த பதவியில் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஒரு நாள் உங்கள் பதவி துறக்க வேண்டி வரும். பின்னர் நீங்கள் அமெரிக்கராகவோ விஞ்ஞானியாகவோ அல்லது நாயாகவோ பூனையாகவோ அல்லது உப தேவதையாகவோ ஆகக்கூடும். அது உங்களுக்கு தெரியாது. டாக்டர் கேட்டார், நான் அருவம், அதாவது வெறுமையாக கூடும் என நினைக்கின்றேன். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, இதுவும் ஒருவித அறியாமையே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் தேகினோ அஸ்வின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா என கூறுகின்றார். நீங்கள் முதலில் குமாரனாக இருந்து இளமை பருவம் எய்தி பிற்காலத்தில் மூப்பு எய்திய உடலில் கிழவராக இருப்பீர்கள். டாக்டர் கேட்டார், மூப்பு எய்திய பின்பு நான் அருவமாக கூடுமா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, ததா தேகாந்திர பிராப்தீர், இறப்புக்கு பின்பு நீங்கள் இன்னொரு உடலில் புகுவீர்கள். அதனால் நீங்கள் நான் அருவம் ஆகலாம் என கூற முடியாது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். சட்டம் திட்டங்கள் விதிகள் வித்தியாசமானவை. சட்டம் திட்டங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கலாம். அது பற்றி பாதகம் கிடையாது. ஆனால் சட்டம் செயல்பட துவங்கும். உதாரணமாக, நெருப்பை தொட்டால் சுடாது என நீங்கள் நினைக்கலாம். அது உண்மை கிடையாது. நெருப்பு கட்டாயம்
சுடவே செய்யும். அவ்வாறே இறப்புக்கு பின்னர் அருவம் ஆவோம் என நினைக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. டாக்டர் கேட்டார், என்னை போன்ற சிலர் உலகை பகுத்த அறிவின் அடிப்படையில் அறிய முயன்று வழி ஏதும் இல்லாமல் ஏன் தவிக்கின்றார்கள்? சில புரோபாதா கூறுகின்றார், நீங்கள் இந்த உலகை பகுத்தறிவுடன் அறிய முயன்றாலும் உரிய ஆசிரியரை நீங்கள் அணுகுவது கிடையாது. டாக்டர் கேட்டார், உலகை ஆராய்ந்து அறிவதன் மூலம் அறிவை பெற முடியும் என நான் நினைக்கின்றேன். இவ்வாறு பெற்ற அறிவினை சரிபார்க்கவும் வழி உள்ளது. இதற்கு ஆதாரமற்ற அனுமானங்களை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சிகள் செய்து நமது கருத்துக்கள் சரியானவை என நிரூபித்த பின்னர் இந்த கருத்துக்களை இவ்வாறு நடைமுறைப்படுத்த இயலுமா என பரிசீலிக்கலாமே. சில புரோபாதா கூறுகின்றார், இது மேலும் ஒரு விதமான அறியாமை ஆகும். ஏனென்றால் நீங்கள் குறைபாடு உள்ளவர் என்பது உங்களுக்கு தெரியாது. டாக்டர் கூறுகின்றார், நான் குறைபாடு உள்ளவன் என்பது எனக்கு தெரியும். சில புரோபாதா கூறுகின்றார், பின்பு உலகை அறிய முயல்வதற்கு ஆய்வு ஏன்? நீங்கள் குறைபாடு உள்ளவர் என்றால் முடிவும் குறைபாடுகள் உடனேயே இருக்கும். டாக்டர் கூறுகின்றார், ஆம், அது உண்மைதான். சில புரோபாதா கூறுகின்றார், பின்னர் ஏன் நேரத்தை வீணாக்குகின்றீர்கள்? டாக்டர் கேட்டார், ஞானத்தை அறிந்து கொள்ள வேறு எந்த வழியும் புலப்படவில்லை ஆகும். சில புரோபாதா கூறுகின்றார், எந்த ஒரு பொருள் குறித்தும் அறிய வேண்டுமானால் பல்கலைக்கழகம் சென்று பேராசிரியரை அணுகி பெற முடியும். அவ்வாறே ஆன்மீக அறிவுக்கும், அதாவது குறைபாடுகள் அற்ற அறிவுக்கும் ஒரு குறையற்ற ஆசிரியரை அணுகி பெற வேண்டும். அப்போதுதான் குறையற்ற அறிவு கிடைக்கும். டாக்டர் கேட்டார், ஒரு ஆசிரியர் குறையற்றவர் என்பதை எப்படி அறிய முடியும்? சில புரோபாதா கூறுகின்றார், அது கடினம் கிடையாது. இன்னொரு குறையற்ற ஆசிரியர் இடம் கற்றவரே குறையற்ற ஆசிரியர் ஆவார். டாக்டர் கேட்டார், ஆனால் அது பிரச்சனையின் ஒரு பகுதியை நீக்கும். சில புரோபாதா கூறுகின்றார், இல்லை, கிருஷ்ணர் என்ற குறைகள் அற்ற வழிகாட்டி ஆசிரியர் எல்லாவித ஆசிரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டவராய் இருக்கின்றார். இந்தியாவில் வேத விற்பன்னர்களால் கற்றுத்தரப்பட்ட வேதியியல் நாகரிகம் இன்றும் நிலைத்து இருக்கின்றது. இந்த வேத ஆசிரியர்கள் கிருஷ்ணரை தலைசிறந்த ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணரிடம் பாடம் பெற்று பிறருக்கு கற்பிக்கின்றார்கள். டாக்டர் கேட்டார், எனவே கிருஷ்ணரை குறைகள் அற்ற வழிகாட்டி என சந்திக்கும் எவர் சொன்னாலும் அவரை குறையற்ற ஆசிரியர் என எடுத்து கொள்ளலாமா? சில புரோபாதா கூறுகின்றார், ஆம், கிருஷ்ணரின் போதனைகளை மட்டுமே கற்பிக்கின்றனர். அவர்கள் குறைபாடுகள் உள்ளவராயினும் கிருஷ்ணரால் கற்பிக்கப்பட்டதே போதிப்பதால் அவர்கள் போதிப்பவை யாவும் குறை அற்றவையே. டாக்டர் கேட்டார், பின்னர் நீங்கள் குறை அற்றவர் கிடையாதா? சில புரோபாதா கூறுகின்றார், இல்லை, நான் குறை அற்றவன் கிடையாது. நம்முன் யாரையுமே குறை அற்றவர் என அறுதியிட்டு சொல்ல இயலாது. ஏனென்றால் நம்மிடம் பல குறைகள் இருக்கின்றன. ஆனால் கிருஷ்ணரது போதனைகளை தவிர வேறு எதுவும் நாம் பேசாததால் நாம் கற்பிப்பவை அனைத்தும் குறை அற்றவை ஆகும். இப்பொழுது நாம் பண அஞ்சலை பட்டுவாடா செய்யும் தபால்காரரை போன்றவர்கள். தபால்காரர் தனவந்தர் கிடையாது. ஆனால் தபால் பணத்தை அப்படியே அவர் கொடுக்கும் பொழுது ஆதாயம் அடைகின்றோம். அவர் தனவந்தர் கிடையாது. ஆனால் அவருடைய குற்றம் அற்ற நடத்தை, அவருடைய நேர்மையான நடத்தை குற்றம் அற்றதாகும். நாம் அனைவரும் குறைபாடுகள் நிறைந்தவர்களே. ஆனால் நாம் கிருஷ்ணரது போதனைகளை மீறி செல்வது கிடையாது. அதுவே நமது வழிமுறையாகும். ஆகையால் நாம் போதிப்பவையும் குறைகள் அற்றவை ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.